அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மருவ ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அந்த மகிழ்ச்சியை ஒரு நாள் யாரும் நமக்கு தட்டி பறிக்க முடியாது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இணைச்சட்ட நூல் அதிகாரம் 28 இறை வார்த்தை 6-8 முடிய. நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக இயலும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். அப்போது நமக்கு ஆசீர்வுக்குண்டான இதை தர்றாரு. அப்போ நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது தான் எங்கு சென்றாலும் ஆபிரகாமை அழைத்த தேவன், ஈசாக்கை அழைத்த தேவன், யாக்கோப்பை அழைத்த தேவன், இப்படி நம்மளையும் அழைத்து நமக்கு ஒரு ஆசிரை தந்திருக்கிறார் இல்லையா? அந்த ஆசிர் நிறைவாக இருக்கும்படி நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. அவருக்குரிய நேரம், கணவன் மனைவி பிள்ளைகளோடு நிறைவாக வாழுங்க, எனக்குரிய நேரத்தை தாங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்குரிய நேரத்தில் நீங்கள் உங்கள் புலம்பலை ஒதுக்கி வச்சுட்டு பிறருக்காக நீங்கள் மன்றாடுங்க. அப்படி மன்றாடும்போது கண்டிப்பாக நான் உங்களையும் சேர்த்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு முன்னால் புலம்பத்தான் செய்கிறோம். நமக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும்னு புலம்புறோம். நமக்கு ஏதாவது வேண்டான்னு சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். அவர் கேட்பார், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார் உங்களை. ஆமாம், நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் சித்த ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன். அப்போ அவருக்கு நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம தேவையெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அறியும் போது அனைத்தையும் அறிந்து நமக்கு உடனுக்குடன் செய்து தர்றவர் வல்லவராக இருக்கிறார். இப்படி வல்லவராக இருக்கிற கரத்தில் நம்ம ஒப்படைக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்குமா? இருக்காதான்? இருக்கும். அதனால தான் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். நமக்கு எதிராக எந்த ஆயுதம் எழும்பினாலும் ஒரு வழியாக வருவாங்களாம், 7 வழியாக போயிடுவாங்களாம். ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கார்ல. நம்மளை இப்படிலாம் மடக்கணும்னு நினைப்பாங்களோ அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட கிடைக்காதவாறு ஆண்டவர் அவங்கள நாவை கட்டுவார். அதான் உண்மையில் இல்லையா? நம்ம களஞ்சியங்கள் நிலைத்திருக்கும்படியும் நாம் செய்கின்ற காரியங்கள் என்ன காரியங்கள் எடுத்திருக்கோமோ அதை அனைத்திலும் ஆசி பெறும்படியும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எந்த நாட்டில் இருக்கோமோ அந்த நாட்டிலையும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? இந்த ஆசிரியர் யாருக்கு கிடைக்குங்க? நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் போது நமக்கு கிடைக்கும். இந்த ஆசிரியை தந்ததற்கு நன்றி சொல்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் காத்து எங்களை வழிநடத்துவோர் நீர். ஆமாண்டவரே, உம்மை போல் எங்களை நிறைவாக கண்ணுக்குள் வைத்து பார்ப்போர் யார்? ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் மனிதரை நம்புவதெல்லாம் வீண் ஆண்டவரே. ஆனாலும் மூலமாக நீங்கள் ஆமாண்டவரே எங்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியையும் மனிதர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமாண்டவரே, நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் அனைத்தையும் உமக்கு முன்பாகவே ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எது செய்தாலும் உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் நடக்கும்படி எங்களை தோண்டி ஏழை பாலைகளுக்கு உதவும்படியும் ஆண்டவரே பிறர் நேசம் கொள்ளும்படியும் விட்டு கொடுக்கும்படியும் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.